நான் பேசிக்கலாக நான் கமல் சார் ஓ சின்ன வயசுலேருந்து நான் அப்படி அவர் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு அவர் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு மீசையை வச்சுக்கிட்டு இருந்தேன். நான் கல்யாணம் என்னோட யங்ஸ்டர்ஸ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னா அது வந்து ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட். பிகாஸ் ரொம்பவும் நம்மகிட்ட வந்து வி கனாட் எக்ஸ்பெக்ட் இந்த தோளில் கை போட்டுலாம் பேசுறதுன்னு எதிர்பார்க்கவே கூடாது. ஒரு போகும்போது அவர் வந்து அதெல்லாம் வந்து பேசலாம். எனக்கு மரியாதை, வயசுக்கு மரியாதை கொடுத்தாரு. அதில் ரொம்ப ரஜினி சார் கூட எனக்கு வந்து ஜெயிலரில் மிஸ் பண்ணேன், லால் சலாம் மிஸ் பண்ணேன், வேட்டையில் 3 படத்தில் மிஸ் பண்ணேன். கூலியில் ட்ரை பண்ணிங்களா சார்? இல்லை, கூலியில் வந்து நான் எப்படின்னா அவங்கள்ட்ட சம்பவம் எப்படியோ அது கட்டி போயிடுச்சு. வணக்கம் மக்கள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, என் கூட இன்னைக்கு ஆக்டர் நம்பி சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், அவர் நடிச்ச படங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது சார், இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரோட 2 படத்துல வந்து பண்ணியிருக்கீங்க. வாரிசு படத்துல அந்த சீன்ஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு, பட் மாஸ்டர் படத்துலயுமே நீங்க பண்ணியிருந்தீங்க. அதை பத்தி சொல்லுங்க. மாஸ்டர்ல வந்து அவரோட என்னோட காம்பினேஷன் இல்லை, பட் கூப்பிட்டாங்க, நான் போனேன். எனக்கு ஒரு சின்ன ட்ரையல் பண்ணாங்க. தென் எடிட்டர் ரோல் எனக்கு அதில் கொஞ்சம் ஈஸியாக இருந்து ஹேண்டில் பண்ணது, கொஞ்சம் வசதியாக இருந்தது. ஓகே. தேர் ஆல்சோ ஹாப்பி தட் அந்த நாகர்கோவில் ஸ்லாங்கில் எனக்கு கொஞ்சம், நான் திருநெல்வேலி அப்படிங்கிறதுனால நாகர்கோவில் ஸ்லாங் எனக்கு ஈஸியாக வந்துச்சு எனக்கு. ஓகே. ஸோ அதனால் நல்லா இருந்தது. ஆனால் அப்போ அவர் விஜய் சார் நான் பார்க்கல. ஓகே. நான் அவரை பார்த்தது வந்து சர்க்காரில் தான் பார்த்தேன். பைரவாவில் நான் பண்ணியிருக்கேன், அதுலேயும் பார்க்கல. அவரை சர்க்காரில் தான் ஒரு 3 நாள் அவர் கூட பார்த்தேன். பட் நாட் மச் அக்கௌண்டன்ஸ். ஹலோ சார் அப்படின்னு நான் பேசுறது உண்டு. வாரிசுங்கிற படத்தில் நான் பண்ணேன். ஒரு 3 நாள் பண்ணும்போது அவர் கூட காம்பினேஷன் நல்ல சீன் வந்தது. இன்சிடென்ட்லி அதை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த சீன்ஸ்லாம் வரல. ஆனால் அவர் கூட நான் 3 நாள் இருந்தேன். வந்திருந்தேன்னா ஐ வுட் ஹவ் பீன் வெரி ஹாப்பி. அவ்வளோதான். கண்டிப்பா. ஆனால் அவர் நார்மலாகவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நாங்கள் பார்த்த வரைக்கும் அவர் ஒரு மாதிரி சைலண்டாக ரிசர்வ்டாக இருப்பார். செட்டில் அவ்வளோவா பேச மாட்டார், அப்சர்வ் பண்ணுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதை பற்றி சொல்லுங்க. அவர் வந்து இஸ் நார்மலி அலூஃப் பர்சன் தான், ரொம்பலாம் மிங்கிள் ஆக மாட்டார். ஆனால் வணக்கம் சொன்னால் வணக்கம் சொல்லுவார், அப்படி இருப்பார். அவர் வந்து தேவைப்படும் போது டைரக்டர்கிட்ட, அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்ககிட்டலாம் பேசுகிறதுலாம் உண்டு, ஷார்ட்டை பற்றி கேட்குறதுலாம் உண்டு. அதெல்லாம் இப்போ ஹி வில் பி ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஹிஸ் ஒர்க்கு. அவர் வந்து அந்த என்ன சீனு, அந்த டைலாக் என்ன, அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். இட் இஸ் வி கேன் எமுலேட் ஹிம். ஏன்னா அவர் வந்து சும்மா சிட்சாட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க மாட்டார். பட் அவர் ரொம்ப ஒர்க் ஓரியன்டாக இருப்பார். ஓகே. செட்டில் உட்கார கூட மாட்டார். நார்மலி இவர் வந்து ஹி வில் நாட் ஈவன் டிமாண்ட் ஃபார் சேர் எடுத்துட்டு, சேர் போட வேணான்னு இருக்கும். பக்கத்தில் அஸ்டன் நிற்பாங்க, கூட பிடிச்சிருப்பாங்க. ஹி வில் பி ஜஸ்ட் கோயிங் த்ரூ த பேப்பர்ஸ், அப்படி தான் பார்த்துட்டு இருப்பார். ஓகே. ஹி வில் நாட் டிமாண்ட் மச். பட் அவர் பார்க்குறதுக்கு ஒரு, பட் அவரை டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. நம்ம அவையில் இருந்துக்கிட்டே நம்ம அவரை அப்சர்வ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ யாராவது ஏதோ ஒரு ஆக்டர் ஏதாவது உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஆக்டர் இருக்காங்களா? இவங்களை பார்த்து சினிமாக்குள்ளே போகணும்னு ஆசையாக வந்துச்சு. எனக்கு வந்து நான் வந்து பேசிக்கலாக நான் கமல் சார் சின்ன வயசுலேருந்து நான் அப்படி அவர் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு அவர் மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு மீசையை வச்சுட்டு இருந்தேன். நான் கல்யாணம் என்னோட யங்ஸ்டர்ஸில் எங்கள் ஏஜில் நான் விஜயகாந்த் சார், ஏன்னா அவரோட படங்களும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஆக்ஷன் படங்களும் எனக்கு பிடிக்கும். அவரோட ரியலாக இருக்கும் அடிலாம், அதனால் அவரையும் பிடிக்கும். அவரோட ஒரு மதுரை சில பண்ணுவார்ல, அதெல்லாம் பிடிக்கும் எனக்கு. அதெல்லாம் பார்ப்பேன் நான். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைக்க கூட ஐ வாஸ் என்ஜாயிங் தட் ஆஸ் அன் ஆக்டர். கமல் சாரோட 2 படம் நடிச்சுவே, லைக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கமல் சார் நடிச்சுவே அவரோட காம்பினேஷனில் வர முடியல வருத்தம் இருக்கா? கொஞ்சம் வருத்தம் தான். நான் விக்ரம் வந்து அது வேற ஃபகத் சார் கூட பண்ணேன், அதனால் அவருக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு. கமல் சார் கூட இந்தியன் டூலையும் நான் அவர் பண்ண முடியல. இந்தியன் டூவில் வந்து நான் பண்ணது வேற ரோல். அது வந்து காம்பினேஷன், சித்தார்த் காம்பினேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு அவர் கூட பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் வாய்ப்பு கிடைச்சா ஐ வில் பி வெரி ஹாப்பி. இப்போ தக் லைஃப்பில் எனக்கு என்ன பொசிஷன் தெரியாது எனக்கு. ஐ அப்ரோச் தம், பட் ஐ நெட் டு கெட் எனி ரிப்ளை ஃப்ரம் கால்ஸ். அது கிடச்சிதுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்பயும் வரும், அவரும் ஃபீல்டில் இருப்பார், நானும் கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு அக்கேஷன் வரும், அவர் கூட ஒரு சீன்லையாவது அவர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. இந்தியன் டூல அந்த வாய்ப்பு எப்படி சார் வந்துச்சு? ஏன்னா அது ஒரு கிராண்ட் படம். இந்தியன் டூல வந்து
பிகாஸ் எந்திரன் டூவில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். ஓகே. அதனால் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் எனக்கு தெரியும். தே கால்ட் மீ ஃபார் அன் ஆடிஷன் அண்ட் வென்ட் ஃபார் ஆடிஷன். அதில் வந்து தே ஹவ் செலக்டட் மீ ஃபார் தட் ரோல். ஓகே, ஒரு 9 days பண்ணேன். அது நான் அது நல்லா வந்திருக்குன்னு எனக்கு சந்தோஷம் எனக்கு. அது ஒரு பெரிய படம். அது சங்கர் சார் நான் அப்சர்வ் பண்ணும்போது அதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம்னா டென்ஷனே ஆக மாட்டார். ரொம்ப டென்ஷனே ஆக மாட்டார். யாரையும் கோச்சிக்க மாட்டார், யாரையும் திட்ட மாட்டார். அசிஸ்டன்ட் கூட நான் அன்பாக தான் பேசுவார். சீக்கிரம் வாங்கப்பா, என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு தான் சொல்லுவார். ரொம்ப எங்களெல்லாம் வந்து எப்போவுமே எதுவுமே கடிஞ்சிக்கிட்டதே கிடையாது. ரொம்ப அவர்கிட்டலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம். பட் நான் ஒரு 9 days இருந்தேன் அந்த படத்தில். ஒரு நாள் சார் இல்லை, ஒரு நாள் வந்து வரல. இவர் அன்பழகன் சார் பண்ணார் கடைசி நாள். லாஸ்ட் ஆக்சுவலி இட் இஸ் இந்த எண்ட் ஆஃப் த பீரியடில் வந்து என்னோட ஒரு ஷாட் வந்து ஒரு நாள் எடுக்க வேண்டியதில் அது அன்பழகன் சார் தான். அறிவழகன் சார் பண்ணார். அதில் வந்து எனக்கு அறிவழகன் சார் தெரியும். எனக்கு நான் ஆனால் 6வது சிலத்தில் அவர் கூட அவரோட படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நாள் தான் சார் வரல. அதர்வைஸ் அவரும் அப்படி தான். அறிவழகன் சார் ரொம்ப குவைட்டாக, ரொம்ப ரொம்ப டொசைல் டைப்பு. யார்ட்டையும் கடிஞ்சு பேச மாட்டாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுல சந்தோஷம். பிகாஸ் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அனுபவிக்காதனால, அதை அனுபவப்படாதனால எனக்கு ஐ எம் ஹாப்பி. ஓகே, நல்ல வேலைக்கு அது மாதிரி இருந்தது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். அதான் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அண்ட் சமுத்திரக்கனி சார் ஆல்ரெடி முன்னாடியும் படம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்தியன் டூலையும் அவரோட காம்போ தான். அவர் எப்படி இருப்பார்? ஆக்சுவலி அவர்கிட்ட உட்காந்து பேசுறது. அவர் கூட ஒரு நான் 4-5 படம் பண்ணியிருக்கிறேன். அவர் கூட ஸோ ஸ்வீட்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அவர் வந்து இதில் பாயம்புலியிலேருந்து அவர் பழக்கம் பார்த்துருக்கேன். அவரை பாயம்புலி இப்போ இதில் இந்தியன் டூவில் பண்ணோம். அப்புறம் வந்து இந்த ஆர்ஆர்எஸ் இது so many films, I don't remember the names, but நல்லா ஞாபகத்தில் வச்சுக்குவார். அது அடிக்கடி ஆஸ் அ டைரக்டராக அவரை நான் போய் பார்த்துருக்கேன். அவர் டைரக்ட் பண்ணும்போது கூட அவரோட ஆஃபீஸுக்கு போயிருக்கு, அவரை போய் பார்த்து பேசியிருக்கேன். அவர் ஞாபகம் வச்சுருந்தாரு. ஓ, அந்த படத்தில் பண்ணோம்ல, பாயமொழியில் இருந்தீங்களான்னு பேசிக்கிட்டாரு. பட் இப்போ அவர் ஃபுல்லாக நடிக்க ஆரம்பித்த பிறகு அவரை ஒரு படத்தில் வாய்ப்பு கிடைச்சாலும் என் காம்பினேஷனில் இதில் இந்தியன் டூவில் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் அவர் கூட காம்பினேஷன் வரல ஒன்றும். ஓகே. லோகேஷ் கனகராஜ் சாரோட 2 படமுமே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அதாவது மாஸ்டராக இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், அடுத்தடுத்த படம் ஒர்க் பண்ணீங்க. அது மாஸ்டரில் ஓப்பனிங் ஷாட்டே நீங்கள் தான் வருவீங்க. அது அன்எக்ஸ்பெக்டட் தான். எனக்கு வந்து என்ன ஷாட்டுன்னு எனக்கு தெரியாது. பட் சம்படி டோல்ட் மீ தட் இந்த ஷாட் வந்து இனிஷியலாக இருக்கும், ஓப்பனிங்கில் இருக்கும், இட் வில் பி ரிஜிஸ்டர்ட் வெல் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ வாஸ் ஹாப்பி. பட் அது எப்படின்னு அமைஞ்சிருச்சு. அப்படி லோகேஷ் கனகராஜ் சார் வந்து நார்மலாகவே ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணுவார், ஞாபகம் வச்சிருப்பாரு அப்படிலாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் உங்ககிட்ட பேசுறதுங்களா, நீங்கள் அவர்கிட்ட பேசுறது நல்லா? அந்த லஞ்சில் போகும்போது சார் என்னை பார்த்தாரு, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு போனார். நான் உட்காந்துருந்தேன். ஹலோ சார் என்ன. அவர் வந்து என்கிட்ட வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கண்ணா அப்படின்னு. அது வந்து ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட். பிகாஸ் ஒரு போகும்போது அவர் வந்து ஹலோ வந்து போயிருக்கலாம். எனக்கு ஒரு மரியாதை, வயசுக்கு மரியாதை கொடுத்தாரு. அதெல்லாம் ரொம்ப எனக்கு ஹாப்பி. கடவுள். கூலியில் ட்ரை பண்ணிங்களா சார்? இல்லை, கூலியில் வந்து நான் எப்படின்னா அவங்கள்ட்ட அசோசியேட்டில் சொல்லிடுவேன் இந்த மாதிரி என்னோட தே நோ மை ப்ரொஃபைல் எட்ஸெட்ரா. ஐ நீட் நாட் சென்ட் மை ப்ரொஃபைல் ஆர் ஃபோட்டோ, பட் ஐ டாக் டு தம். அது வந்து எப்படின்னா தே வில் நாட் ஈவன் ஓப்பன் சொல்ல முடியாதுல்ல, இருக்குது உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, வி வில் சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தால் கொடுப்பாங்க. பட் ஐ ஹேவ் த ஃபீலிங், எனக்கு வந்து ஷார்ட்டில் எனக்கு ஏதாவது ரோல் இருந்துன்னா கட்டாயம் எனக்கு கொடுப்பாரு சார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் ஓகே, ரொம்ப போய் அவங்கள போய் நச்சரிக்கக்கூடாது. புரியுது. அதனால் அப்படியே இருக்கிறேன். பட் ஐ எம் ஹோப்ஃபுல் ஐ வில் கெட் எ சான்ஸ். இதில் கிடைச்சா எனக்கு ரஜினி சார் கூட கிடைச்சா ஐ வில் பி ஹாப்பி. பிகாஸ் ரஜினி சார் கூட எனக்கு வந்து ஜெயிலரில் மிஸ் பண்ணேன், லால் சலாம் மிஸ் பண்ணேன், வேட்டையனில் 3 படத்தில் மிஸ் பண்ணேன். எப்படியோ அது தட்டி போயிடுச்சு எனக்கு. அண்ட் அவரோட படங்கள் தண்ணி இப்போ நிறைய ஒரு 100 படம் நடிச்சிட்டீங்க. இந்த 100 படத்துல உங்களோட ஆக்டர் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணுச்சு, என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனாக இருக்காது, சர்ப்ரைஸ் பண்ண ஒரு ஆக்டர் யார்? எனக்கு வந்து சூர்யாவை பார்த்துருக்கேன். ஓகே. அவரு கூட இது சிங்கம் தெரியல பண்ணிருக்கேன். அவரும் ரொம்ப இதாக இருப்பார். அண்ட் டேரக்டர்ஸ்ல அப்படி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணது? சங்கர் சார் தான். எனக்கு மணிதரன் சார் கூட பண்ணியிருக்கேன், அந்த பொன்னியின் செல்வன் பண்ணியிருக்கேன். அவரும் ஹி வாஸ் வெரி காம் அண்ட் குவைட். அவர் வந்து சத்தமே போட மாட்டார், இப்படி அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பார், எல்லாத்தையும் கடாஷன் இருப்பார். பட்டு அவரும்
ப்ளீஸிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா செட்டில் வந்து மணி சார் வந்து திட்டுவாரு, கோவப்படுவாருலாம் கேள்விப்பட்டேன். நான் ஒரு 18 நாள் பொன்னியின் செல்வன் பாண்டியிருக்கேன். யார்கிட்டையும் கோவிச்சுக்கிட்டுமா. எப்போ கோவிச்சிட்டாருன்னா, அந்த ஒர்க்கர்ஸ் வந்து சரியா கொடுக்கல அதுவும் நைட் ஷூட்டு நைட்டு Okay. ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. எங்களுக்கெல்லாம் பேர் பாடி ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கும் போது குளிரும். அந்த நேரத்தில் இந்த பிரேக்கில் ஷால் கொடுப்பாங்க. ஆ. எனக்கு ஷால் வரல. எங்கேயோ வேற எங்கேயோ யாரோ எடுத்துட்டாங்க. அது Okay. இருக்கிற ஷால்லாம் ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டாங்க. எனக்கு ஷால் இல்லை. ஐ வாஸ் ஷிவரிங். ஆ. அப்போ நான் கொஞ்சம் எனக்கு மட்டும் ஏன்பா கொடுக்கல அப்படின்னு சொன்னபோது அவர் பார்த்துட்டே இருந்தார் சார். பார்த்துட்டு அந்த பையங்களை பிடிச்சி சத்தம் போட்டார். ஏன் என் ஆர்டிஸ்ட் குளிரில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ ஏன் கொடுக்கல? உனக்கு என்ன அதை எடுத்து வைக்கிற அதோட என்ன வேலை உனக்கு? இதெல்லாம் கவனிக்க வேண்டாமான்னு அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டார். அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெட் பையனை பிடிச்சி சத்தம் போட்டார். அவ்வளோதான். அப்போ தான் அவர் கோவப்பட்டு நான் பார்த்துருக்கேன். பட் எங்களுக்காக எங்களை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக அப்போ வந்து ஐ வாஸ் நாட் ஈவன் அவர் தட் ஹி வாஸ் ஸ்டாண்டிங் பை மை சைடு. அப்போ எனக்கு தெரியாது. நான் வந்து உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டேன். இந்த பையன் ஏப்பா எனக்கு குளிராதப்பா, எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கோச்சிக்கிட்டேன். அவர் பார்த்துட்டே இருந்தவர் ஆக்சிடென்ட் கூப்பிட்டு என்னன்னு கேளுனார். என்னென்னு சொன்னபோது அவர் தென் ஹீ கேம் டு தி பிக்சர் அண்ட் இதான் நடந்தது. அப்போ வந்து ஐ வாஸ் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம் தட் ஹீ டேக் கேர் ஆஃப் அஸ். அது ஆக்டர்ஸ்க்காக எப்பவுமே இறங்கி கேட்குற ஒரு பர்சன். இல்லை அது நைட் ஷூட்டு. ஐ மீன் ஏஜ்டு பர்சன். அவனை என்னால் குளிர் தாங்க முடியல. அது வந்து ஆர்னமெண்ட் வேறு இருக்கு இல்லையா, ஆர்னமெண்ட் போடும்போது கொஞ்சம் இன்னும் அது படம் போது அந்த ஒரு அது இன்னும் ஜில்லுன்னு இருக்கும். அது அதனால கொஞ்சம் he helped us. he has taken 18 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அந்த 18 நாள் டோட்டலா அந்த சோழர்களால அந்த இதுல 18 நாளும் வந்து ஒரு அட்டஸ்டேஜ் இல்லை. 4 days போயிட்டு வந்து நாங்கள் பண்ணோம். ஹைதராபாத் தான். நான் பண்ணது போகிற ஹைதராபாத்தில் தான். ஓகே. ராமாஜிராவ் இதெல்லாம் பண்ணோம். பட் எங்களுக்கு அதாவது சொல்ல ஒன்றுமே குறையே பண்ண முடியாது. ஓகே. ரொம்ப நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி வாஸ் வெரி குட். தே ஹேவ் டேக்கன் கேர் எல்லா சின்ன விஷயங்களும் கூட தே ஹேவ் டேக்கன் கேர். தங்குற இடம் வந்து சாப்பிட்றது, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நாங்கள் போகிறதுக்கு வர்றதுக்கு எங்கள் சென்னை டு ஹைதராபாத் ஃப்ளைட்டில் போகிறது வைக்கிறதுக்கு எல்லாமே அங்கே காரு தே ஹேவ் டேக்கன். எங்களெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்லாம் நினைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஜிவிஎம் சாரோட படம் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஐ திங்க் 4 படம் இருக்கும் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். மிதமாக பேசுவார். ஆனால் ஜென்டலாக ஹலோ நான் சொன்னேன். ஐ டோல்டிங் தட் ஐ டிட் ஆக்ட் இன் அச்சம்பன் மதம். தென் ரிமெம்பர்டு. ஓ அந்த நீங்கள் எஸ் ஐ ரிமெம்பர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் குயின்லையும் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்பவும் நம்மகிட்ட வந்து வி கனாட் எக்ஸ்பெக்ட் இந்த தோல்ல கை போட்டுலாம் பேசுறதுன்னு எதிர்பார்க்கவே கூடாது. அவர் ஒரு கேட்டகரியில் இருக்கிறார், நம்ம ஒரு கேட்டகரி. ஹலோ சார் அவர் தான். அதில் ரெகக்னைஸ் பண்ணாலே போதும். சினிமாவில் அவ்வளோதான். ஓகே ஓகே. தனுஷ் சார் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? அவர்கிட்ட ஏதாவது? நான் அவரோட டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன். பாப்பாண்டின்னு படம் பண்ணேன். அவரோட டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன். ஓகே. அவர் கூட அப்புறம் நடிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் வரல. பாப்பாண்டியில் அவர் டேரக்டர் தனுஷா பார்க்கறது எப்படி இருக்கு? இல்லை அவர் ரொம்ப துருதுருப்பாக இருந்தார். ரொம்ப அது அவர் ஆக்டருங்கிறதுலாம் இல்லை, அவர் டைரக்டராகவே மாறினார். எனக்கு தெரியும். அவர் வந்து நல்ல ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒவ்வொரு ஷாட்டையும் வந்து கவனமாக பார்த்து எடுத்தார். ஈவன் ஆக்சுவலி அவர் என்னென்னா யாராக இருந்தாலும் இது வந்து எப்படி சொல்கிறதுலாம் இல்லாமல் சொல்லிடுவார். இந்த ஷாட்டு இப்படி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி தான் வேலை வாங்கினார். இல்லை இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லி. அது பெரிய நடிகராக இருக்கும்போது கொஞ்சம் யோசிப்பாங்க டைரக்டர் புதுசுன்னா. அவரே பல படத்தில் பண்ணிக்காரு. அப்பா பெரிய அண்ணன் டைரக்டர், பெரிய டைரக்டர் ஃபேமிலி. அவர் வந்து ரியல் ஒரு டைரக்டர் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தார். அண்ட் நிறைய விஷயங்கள் பேசணும். நீங்கள் பண்ண படங்கள் பற்றி, நீங்கள் எப்படிலாம் ட்ராவல் வந்து பற்றி, இன்னும் நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும். அண்ட் அந்த அப்கமிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் ரேஞ்சுக்கு நீங்களும் போகணுங்கிறது எங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு அளித்து எனக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணதுக்கு. ஓகே, உங்களோட வெல் விஷஸ் ஐ வில் டேக் இட். அண்ட் ஐ எம் ஆல்சோ வில்லிங் டு கோ ஃபர்தர் இன் மை கரியர். கொஞ்சம் இருக்கிற நம்ம ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா பண்ணணும், எல்லாருக்கும் பிடித்த மாதிரி பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை. எல்லாருக்கும் பிடித்தவராக இருக்கணும். இது வந்து அவங்க கேட்குற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி பண்ணிட்டா அவங்களுக்கு தொந்தரவு, அவங்களுக்கு எரிச்சல் படாமல் பண்ணணும். அவ்வளோதான். அவங்க ஓகே ஈ வில் டூ இட் அப்படின்ற எண்ணங்கள் வர்ற மாதிரி பண்ணுறது மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வரணும். ஐ எம் தேங்க்ஃபுல் டு யூ. தேங்க்யூ.